உங்க வாழ்க்கையை நீங்க சந்திக்கிற மாற்றங்கள் முன்னேற்றத்திற்காக. சேஞ்ச் என்று சொல்லும்போது உங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காம வேற மாதிரி நடக்கிற விஷயங்கள், அது உங்க படிப்பின் காரியமாக இருக்கட்டும், உங்க வேலையின் காரியமாக இருக்கட்டும், உங்க வாழ்க்கையின் காரியமாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும், உங்க சரீரத்தின் காரியமாக இருக்கட்டும், உங்க ஃபினான்ஷியல் காரியமாக இருக்கட்டும், வாட் எவர் சேஞ்சஸ், என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்கிறீங்க, அந்தந்த மாற்றங்கள் உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகுது. நீங்க அண்டர்கோ பண்ற அந்த மாற்றங்கள் இருக்கு தெரியுமா, நீங்க எதிர்பார்த்த விதமா நடக்காத காரியங்கள் இருக்கு தெரியுமா, அதனால உங்க வெளியில தெரிகிற போராட்டத்தோட உள்ள பெரிய போராட்டம் உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கியா. கிரேட் என்று சொல்லி ஒரு சீரீஸ்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த கிரேட் என்ற சீரீஸ்ல கர்த்தருடைய கிருபை குறித்து வல்லமையாக தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு வேத வசனங்களிலிருந்து பியூட்டிஃபுல்லான ட்ரூத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. கிருபை, தேவனோட கிருபை எவ்வளோ பெரிது என்பதை நம்ம உணராமல் இருக்கிறோம், தப்பாக உணர்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்திற்கு கிருபைனா என்னன்னு தெரியல, அது ஒரு கிண்டலாக இருக்கிறது. பட் கிருபைன்ற அந்த வார்த்தையை அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ மச் இட் இஸ் பீங் யூஸ்ட் இன் கிறிஸ்டியன்ஸ் லைஃப். தி கிரேஸ் என்கிற வார்த்தை, கிருபை என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதிகமாக வாயிலிருந்து வருது. பட் ஆனால் அதன் அர்த்தம் புரியல. பாருங்கள், பிப்ளிக்கல் ட்ரூத்ஸ் இருக்குது தெரியுமா, அதை உண்மையாக புரிந்து கொண்டு அதை அர்த்தத்தை உணர்ந்து அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தால் அதன் ரிசல்ட்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் will be so great. உலகம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அது இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்திருக்கிறார். That's how God has established the Christian life. The truths, அவர் சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸ், அந்த வார்த்தையின் அந்த அர்த்தத்தை புரிந்து அது வாழும் பொழுது அது நம்ம லைஃப்பில் ஷேப் ஆகி அது நம்ம அவுட்கம் கொண்டு வரும் பொழுது when people see our lives they will be so astonished. What's so different about them? How are they able to do something like this? Why their life is so unique என்று சொல்லி பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது that's when you are able to share your testimony. அப்பதான் உங்க சாட்சியை சொல்ல முடிகிறது, அப்பதான் சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிக்கையிட முடிகிறது, அப்பதான் இயேசு கிறிஸ்து மெய் தேவன் என்பதை எல்லாரும் பார்க்கும்படியா கேட்கும்படியா சொல்ல முடிகிறது. ஆனால் அதை சொல்லணும்னா, அதை புரிய வைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் அதை வெளிப்படணும். It's not about saying something. நாம் ஆராதிக்கிற தேவன் is a true living God. நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஜெயம் கொடுக்கிற வார்த்தை, விடுதலை கொடுக்கிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை. அதை போதிக்கிற, அதை பிரசங்கிக்கிற, அதை வாழ்கிற நாம் அதை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளணும். And through various series that we are trying to preach through our Sunday service, நம்ம இந்த சத்தியங்களை வெளிப்படுத்த, கர்த்தர் வெளிப்படுத்தின விதத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறோம். And God has been so good to us. We are learning a lot of things. அப்படியாக இந்த கிரேஸ் என்கிற கிரேட் என்று நம்ம அழைக்கிற இந்த சீரீஸோட கடைசி வாரத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லிக்குது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு? என்னெல்லாம் கற்றுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் என்ன கற்றுக்கிட்டோம்? யாரை குறித்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீக்கில்? எம்மாவு டிசைபிள்ஸ். ஸோ வாட் வாஸ் ஸோ யூனிக் அபவுட் தட்? ஜீசஸ் உயிர் தெழுந்த பிறகு அவர் வந்து பைலட்டை போய் பார்த்துருக்கலாம், ஜூடாஸை போய் பார்த்துருக்கலாம், சீஃப் ப்ரீஸ்ட்டை போய் பார்த்துருக்கலாம். He could have proved a point to those people, but he decided to come and meet. யாரை சந்திச்சாரு? ஊர் பேர் தெரியாத 2 பேர், ஆனால் அவங்க வழி தப்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சந்திச்சார். பார்த்தீங்களா? அதுதான் கிரேஸ், அதான் கிருபை. நமக்கு தகுதி இருக்காது, நம்ம யாருமே இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம், நம்மளை தேடி வராரு. பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய கிருபை, அதான் அவருடைய கிருபை, அதான் அவருடைய கிரேஸ். 2வது வாரம் என்ன பார்த்தோம்? சால்ஸ் கன்வர்ஷன் டு பால். அதில் என்ன பார்த்தோம்?
ஹீலிங். நம்ம கிட்ட இருக்கிற கிரேஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ். கிரேஸ் சில சமயத்தில் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை, குற்றங்களை அதை சரி செய்ய நமக்கு ஆண்டவர் எப்படியாவது வேலை செய்வார். ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு தடையை அனுமதிப்பார். அந்த தடை வரும் பொழுது நம்ம அதை நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம். சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்ம சரி செய்யணும், தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாவம் மன்னிப்பை நம்ம அந்த இடத்துல நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை நம்ம மறந்து அதுலேருந்து வெளியே வரோம். பார்த்தீங்களா, அதுவே கிரேஸ். பியூட்டிஃபுல். 3வது வாரம் பர்த்திமேயுஸ் குறித்து என்ன பார்த்தோம்? கிரேசி லவ். எதனால கிரேசி லவ்? அகப்பே பற்றி பேசுகிறோம். எதனாலன்னா துரத்தி வருவார். ஃபஸ்ட்டு டைமு ஜெரிக்கோக்குள்ளே போகும் பொழுது அவன் பர்த்திமேயை கூப்பிடல அவரை. ஆனால் ஜெரிக்கோவில் திரும்பி வெளியே வரும்போது பர்த்தியை கூப்பிட்டான். அப்போது ஃபஸ்ட்டு டைம் அவன் உணரல, ஆனால் ஏசப்பா விடலை. அந்த கிரேஸு நம்ம உணர்ற வரைக்கும் விடாது. இட் வில் கீப் கம்மிங் back for you, and that shows the crazy love that Jesus has for us. That's called as agape. அப்புறம் 4வது மவுண்ட் டிரான்ஸ்ஃபிகரேஷன். அதில் என்ன பார்த்தோம்? ஸோ God knows the grace is so beautiful that அவருடைய பிள்ளைங்களுக்கு எப்போ ஒரு பாஸ் தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்த கிரேஸ் என்ன பண்ணால் அவங்கள பாஸ் பண்ண வைக்கும். When the body needs a pause, when the mind needs a pause. ஸோ அவங்கள அப்படியே பாஸ் பண்ண வச்சு புதுசாக புதிய உற்சாகத்தோட கடைசி சண்டே சர்வீஸில் சபை மக்கள் உற்சாகப்படுத்தி இன்னும் வேகமாக திரும்பி புதிய வருஷத்துக்குள்ளே வரத்துக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 2025க்குள்ள இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு ஆசீர்வாதத்தோட கடந்து போக போகிறோம்? Hallelujah. I believe so strongly. நான் விசுவாசிக்கிறேன் இது வரைக்கும் பார்த்திராத ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லது, நான் சும்மா அவங்கள உற்சாகப்படுத்த சொல்லுது. கிறிஸ்டின் ப்ரீச்சர் ஸ்டைல் ஆஃப் சேயிங் இல்லை. சும்மா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ல, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு வாரம் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், சும்மா நான் உட்காந்தேன்னா நான் ஓடிட்டே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஐ ப்ரே, ஐ ஆஸ்க் காட், ஐ வில் கீப் சீக்கிங். அதே நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா எவ்வளோ ஜெபிச்சு, எவ்வளோ ஆண்டவர் சமூகத்திலேருந்து எவ்வளோ ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பேன், எவ்வளோ தேவன்கிட்ட கிளாரிட்டி வாங்கியிருப்பேன் என்று I believe that you will realize, and I come back with so much of knowledge. ஐயா, நான் சொல்கிறேன், I'm not bragging about this. தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. I want to tell you how great our God is. அதுக்காக சொல்கிறேன். நார்மலாக என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, மார்னிங் ஐ ஸ்டார்ட் மை டே ஸோ ஏர்லி. ஆரம்பிச்சதுலேருந்து ஓடுவேன். Because I work, we do a lot of things. There are so many brothers and sisters here who work with me. So நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம், டைம் இருக்காது. பட் ஆனாலும் அந்த டைம்லையும் I spend time with God and get so much of knowledge. அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன். ஆண்டவர் அவ்வளோ விஷயங்களுக்கு கொடுப்பாரு, அவ்வளோ வெல்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வாரம் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், அவ்வளோ விஷயத்தோடு வந்திருக்கிறேன். And I can tell you so strong, அவ்வளோ வைராக்கியத்தோட விசுவாசத்தோட நான் சொல்ல முடியும். இந்த புதிய வருஷம் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்திராத ஆசீர்வாதங்கள் பார்க்க போறீங்க. Be ready for that. 2024க்கு ஆண்டவர் அதான் எனக்கு சொன்னார். அண்ட் நான் சாட்சியாக நிற்கிறேன். 2024க்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். என்னால் இந்த ஒரு வாரம் லிஸ்ட்டு கூட போட முடியல. கர்த்தர் செஞ்ச ஆசீர்வாதங்கள் 2024 திரும்பி பார்த்தேன்னா, கர்த்தர் செஞ்சிருக்கிற விஷயங்கள் தனிப்பட்ட விதத்துலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்திலையும் சரி, சொல்லி முடியாத அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில்? How many of you took time this one week, இந்த கடைசி நாட்களில், இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் எத்தனை பேர் டைம் எடுத்து யோசிச்சிங்க? அதெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு, எப்படி யோசித்தீங்கயா? எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. 24 ஆசீர்வாதமாக இருந்துச்சா இல்லையா? நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், ஜஸ்ட் டேக் மை வேர்ட்ஸ் ஆன் திஸ். 2025 நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. புதிய சர்ச் உங்கள் யாருக்குமே இந்த வரைக்கும் நாங்கள் காட்டல, நிறைய பேருக்கு. நான் சொல்கிறேன், அதுதான் பிகினிங். ஆச்சரியப்பட போகிறீங்க புதிய இடத்தை பார்த்து, புதிய சர்ச்சை பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு இடத்துல கர்த்தர் உட்கார வைக்க போகிறாரு சர்ச்.
And that's just the sign that God is giving. I'm telling you, God's grace is so beyond our imagination. நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான கிருபை, அவருடைய கிருபை. இந்த கிருபையை பற்றி பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனால் கர்த்தருடைய கிருபை ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கிருபையை உணரதான் முடியும், உணர மட்டும்தான் முடியும், அதை முழுமையாக உணர முடியும். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய சுக காரியங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்கள் வேலை எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன். உலகம் சொல்லுகிற மற்ற தேவர்களுக்கும் என்னுடைய மெய் தேவனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், இவர் கிருபையின் தேவன். அவர் கிருபைக்கு நிகராக வேற ஒன்றுமே இல்லை. இந்த காலை நேரத்தில் கூட, இந்த கடைசி வாரத்தில், இந்த நாளில் கிருபை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பைபிளில் ஜோசஃபை இந்த கிருபையில் எடுக்க முடியுமான்னு யாரா சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன். பட் இந்த ஒரு வாரம் நான் ஜெபத்தில் பல காரியங்களுக்காக ஜெபித்து பல விஷயங்களை நான் யோசிக்கும் பொழுது, இந்த யோசிப்பை குறித்து நான் வாசிக்கும் பொழுது so astonished. கிரேஸு எப்படி ஜோசஃபோட லைஃப்பில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கிரேஸ் பெருகுது என்பதை நான் பார்க்குறேன். இந்த கிருபை எப்படி வெளிப்படுது என்பதை பார்க்குறேன். ஜோசஃபோட லைஃப்பில் யோசேப்பு, நான் சொல்கிற யோசேப்பு மரியாள் உட கணவர் யோசேப்பு. இந்த மரியாளோட கணவர் யோசேப்போட வாழ்க்கையில் இந்த கிரேஸ் எவ்வளோ பெருகுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. just astonished. And I'm going to show you one passage from the Bible. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. Now the birth of Jesus Christ was as follows. After his mother Mary was betrothed to Joseph, before they came together, she was found with child of the Holy Spirit. Then Joseph, her husband, being a just man and not wanting to make her a public example, was minded to put her away secretly. But while he thought about these things, behold, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, son of David, do not be afraid to take to you Mary your wife, for that which is conceived in her is of the Holy Spirit. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. So all this was done that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet, saying,
Behold, the virgin shall be with child, and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated, God with us. Then Joseph, being arose from sleep, did as the angel of the Lord commanded him, and took to him his wife. ஜோசப் உடைய லைஃப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா a life which saw so many changes மாற்றங்கள். இதுதான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிக கடினமான காரியம். ஆக்சுவலாக ஒரு மனுஷன் அவன் லைஃப்பில் அவன் சந்திக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சேஞ்ச், கோயிங் த்ரூ அ சேஞ்ச். பண சூழ்நிலையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நல்ல ஒரு காசு இருக்குது, திடீர்னு காசு இல்லாமல் போகிறது. சரீர சுகவீனமாக இருக்கலாம், நல்லா சுகம் இருக்குது, திடீர்னு சுகவீனம் இல்லாமல் போகிறது. குடும்பத்தில் சண்டையாக இருக்கலாம், நல்லா சமாதானம் இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு சண்டை உண்டாகிறது. வேலை காரியமாக இருக்கலாம், வேலையில் திடீர்னு பிரச்சனைகள் ஏற்படுறது, இல்லாட்டி வேலை இல்லாமல் போகிறது. ஊழியத்தின் காரியங்களாக இருக்கலாம், ஊழியத்தில் திடீர்னு அவங்க நினச்ச மாதிரி ஊழியம் நடக்காமல் இருக்கிறது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோட்டிங் அ ஃபியூ எக்ஸாம்பிள், சில உதாரணங்கள் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ இருக்கக்கூடிய ரொம்ப டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச், ஒரு மாற்றம். அவங்க எதிர்பார்த்த விதமாக சில காரியங்கள் நடக்காமல் மாறும் பொழுது அது கொடுக்குற the pain that it causes, the anxiety that it causes, the fear that it causes, அந்த கஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சமாளிக்கிறது தான் கஷ்டம். அந்த சேஞ்ச் தான் பயத்தை கொடுக்கும், அந்த சேஞ்ச் தான் வலியை கொடுக்கும், அந்த சேஞ்ச் தான் குழப்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் சிச்சுவேஷனில் தான் ஜோசப் இருக்கிறார். ஜோசப் எங்கே இருக்கிறார்? சேஞ்ச் சிச்சுவேஷனில் தான் இருக்கிறார். ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு, நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கல்யாணம் நிச்சயமான பிறகு அந்த நிச்சயமானதுலேருந்து அந்த கல்யாணம் ஆகிற டேட்டு வரைக்கும் நடக்கிற காரியங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கும் என்று சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். we know how busy it would be. இல்லை, எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம், ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டுருக்கோம். அது வந்து ஒரு 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 ஃபன் டைம், அது வந்து ஒரு செலிப்ரேஷன் டைம். அப்படிப்பட்ட ஒரு பீரியடில் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது? ஜோசப்க்கு ஒரு சேஞ்ச் நடக்குது. என்ன சேஞ்ச் நடக்குது? என்ன சேஞ்ச் நடக்குது? அவனுடைய நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண் கர்ப்பவதியாக இருக்கிறான்ற ஒரு விஷயம், அவன் வாழ்க்கை இடிந்து போகுது, மாறி போகுது. பட் ஐ வாண்ட் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன் ஹியர் டுடே. உங்கள் கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். ஜோசப் பைபிளில் கொஞ்ச காலங்கள் தான் காண்பிக்கப்படுறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் இடங்களில் தான் காண்பிக்கப்படுறாரு. ஆனால் ஜோசப் வர்ற இடம் எல்லாமே சேஞ்ச் தான். ஜோசப்ன்ற ஒரு நபரு நமக்கு காண்பிக்கப்படுற இடங்கள் எல்லாவற்றிலும் அவர் சேஞ்சை தான் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிறார். பாவம் அந்த மனுஷன், யாரு பத்த பிள்ளையோ. இங்கே பார்த்தா ஒரு சேஞ்ச், அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து கிளம்பி போன்னு ஒரு சேஞ்ச், அதுக்கப்புறம் நீ பெத்லஹேமுக்கு திரும்பி போ, சென்சஸ்ன்ற ஒரு சேஞ்சு, அதுக்கப்புறம் அங்கே போய் எகிப்தில் தங்கிருன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச். பிரைஸ் தி லார்ட் ஆண்டி, எகிப்தில் தங்கிருன்னு ஒரு சேஞ்ச். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு சேஞ்சு வந்துட்டே இருக்கு பாருங்க, கவனிங்க, எல்லா இடத்துலையும் சேஞ்சு வந்துட்டே இருக்கு பாருங்க. அவருக்கு எகிப்திலேருந்து திரும்பி வருகிறாரு, அப்போ கூட ஒரு சேஞ்சு, இல்லை நீ அங்கே போகாத கேலிலிக்கு போன்னு ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் அவன் மகனை கூட்டிட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, அங்கேருந்து திரும்பி வரும்போது சேஞ்ச், பையனை காணும். அவரோட லைஃப் ஒரு இவெண்ட்ஃபுல் லைஃபாகவே இருக்குது. ஜோசப்போட லைஃபு ஒரு 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 இவெண்ட்ஃபுல் லைஃப், அதாவது ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது அவர் லைஃப்பில். ஏதாவது ஒரு அவர் எதிர்பார்த்த மாதிரி போகவே மாட்டேங்குது. எல்லாமே அவர் எதிர்பார்ப்புக்கு எதிராக டஃப்பு கொடுக்குற ஒரு லைஃபாகவே இருக்குது.
எத்தனை பேர் சொல்கிறீங்க, எத்தனை பேர் உணர்றீங்க நம்ம லைஃப்பும் அப்படி தான் இருக்குது, நம்ம நினச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குதியா, டஃப்பு கொடுத்துட்டே இருக்கு லைஃப். ஜோசஃபை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஜோசஃபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஜோசப்'s life was filled with so many changes. So many changes. But Anna, I see something in his life. எத்தனை சேஞ்ச் வந்தாலும் அத்தனை சேஞ்சும் ஜோசஃபோட வாழ்க்கையிலும் சரி, ஜோசஃபோட வாழ்க்கையின் மூலமாகவும் சரி, ஆசீர்வாதத்திற்கு, பெருக்கத்திற்கு, முன்னேற்றத்திற்காக இருந்தது. லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற சேஞ்சஸ் இஸ் ஃபார் பிளெஸிங். ஐ வாண்ட் யூ டு பிலீவ் திஸ். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கிற மாற்றங்கள் முன்னேற்றத்திற்காக. அந்த மாற்றங்களை நம்ம சரியாக கையாண்டோம் என்றால் நாம் அடுத்த கட்டங்களுக்கு போகிறத நேர் எதிரான ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். But the most important challenging task is அந்த மாற்றம் பீரியடை சரியாக நேவிகேட் பண்ணணும். அந்த சேஞ்ச் பீரியடை சரியாக நேவிகேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத நல்லா உள் வாங்கி கொள்ளுங்க. ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் who are going through change, இப்போ சேஞ்ச் அண்டர்கோ பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். அதாவது சேஞ்ச் என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி நடக்கிற விஷயங்கள், அது உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கட்டும், உங்கள் வேலையின் காரியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் காரியமாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும், உங்கள் சரீரத்தின் காரியமாக இருக்கட்டும், உங்கள் ஃபினான்ஷியல் காரியமாக இருக்கட்டும், வாட் எவர் சேஞ்சஸ், என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, அந்தந்த மாற்றங்கள் உங்களை அடுத்த கட்டத்தில் கொண்டு போகுது. அது உங்களை பின்னாடி தள்ள போறது கிடையாது. It's going to take you to the next dimension that God has got for you. எனக்கு பெரிய சேஞ்ச் இந்த மாதிரி 1 வீக்லாம், அது மோஸ்ட் குரூசியல் பீரியட் ஃபேஸ் ஆஃப் தி இயர். பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கு, எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இந்த சீசன் ஐ cannot afford to rest even for 1 hour. ஆனால் அந்த சீசனில் ஆண்டவர் ஒரு வாரம் உட்கார வச்சார். எனக்கு ஆண்டவரை பார்த்தா சில சமயத்தில் வந்து இல்லை, ஆச்சரியத்துக்கு மேலே ஏதாவது ஒரு வேர்ட் இருந்தால் அதுதான் எனக்கு தோணும். நான் யோசிக்கிறேன், எப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷனால யோசிக்க முடியும்? God, you are astonishing. கனவுல கூட கற்பனை பண்ண முடியாது. இந்த 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 சீசனுக்காக ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். பிஸியஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது. இந்த சீசன்லாம் ஒரு 1 hour நான் வேஸ்ட் பண்ணுறது கனவுல கூட யோசித்திருக்க மாட்டேன். ஆனால் 1 week உட்கார வச்சாரு. A change that I can't think of. எப்படி எல்லாம் முடியும்? எதை பற்றி யோசிக்க விடல. என்ன அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு பயம் வரும். சேஞ்ச் டைமில் பயம் வரும். ஏன்னா நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். இது இப்படி பண்ணிடலாம், இங்கே முடிச்சிடலாம், இவங்கள பேசிடலாம், இதை பண்ணிடலாம், இதை எடுத்து இப்படி போட்டுடலாம். அடிச்சு உடச்சிடுவார் எல்லாத்தையும். நம்ம கையிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். அதான் சேஞ்ச். பயம் வரும், குழப்பம் வரும், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. There's so much that will happen inside your heart. இந்த சேஞ்ச் டைமில் பாருங்க, இந்த சேஞ்ச் எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது டீப்பஸ்ட் உங்களுடைய உள்ள அங்கே தான் போராட்டம் நடக்கும். ஏன் தெரியுமா? உங்களால் உங்களுடைய ஃபிசிக்கலில் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ உங்களால் உங்களுடைய ஃபினான்ஷியல் பவர் வச்சு எதுவுமே செய்ய முடியாது. உங்களால் உங்களுடைய பவர், அதாவது உலக மக்களுக்கிட்ட இருக்கிற உங்களுடைய பவர், அதிகாரத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த சேஞ்ச் என்ன பண்ணும், உங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணது எல்லாத்தையும் உடச்சி
வேறு டைரெக்ஷனில் கொண்டு போகிறனால என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த போராட்டம் எங்கே தெரியுமா நடக்கும்? உள்ள டீப் இன்சைட் யுவர் ஹார்ட். பயம். சிலருக்கெல்லாம் நைட்டு கெட்ட கெட்ட கனவுலாம் வரும். சிலருக்கு தூங்க முடியாது. சிலருக்கு ஏதோ சத்தம் கேட்கும். Change can be so bad. It can impact you so much inside your heart. அங்கே தான் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா that's the most helpless place that you are. I want to speak to each one of you who are going through this. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் பேசுகிறேன். என்னோட கட்டுப்பாட்டுக்கு மீறி இருக்கே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியங்களுக்காக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஜோசப் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தான். ஆனால் பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் 19th verse வாசிப்பீங்களா? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவளோட புருஷனாகிய யோசேப்பு அடுத்து என்ன போட்டிருக்கு? நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்போட அந்த ஆழத்துல அவனுக்கு நடந்துட்டு இருந்த போராட்டம் இதுதான். ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துருச்சு. அந்த சேஞ்சுனால அவன் என்ன செய்யறது, அவன் கண்ட்ரோல் இல்லை. இப்போ எதுவுமே அவன் கண்ட்ரோல் இல்லை. திங்ஸ் ஆர் கோயிங் ஹேவயர். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் மனசுக்குள்ளே போராட்டம். அவன் தூங்காமல் பல நாட்கள் தூங்காமல் இப்படி யோசிச்சுட்டு இருந்தானா தெரியல. இல்லாட்டி அவன் வேலை செய்ய முடியாமல் யோசிச்சுட்டு இருந்தானா தெரியல. அவன் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானா தெரியல. பட் he was going through turmoil. மனசு ஆழத்தில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அவனுக்கு. என்ன, எப்படி, இது என்ன செய்யறது என்று சொல்லி பல கற்பனைகள், பல சிந்தனைகள், பல சொல்யூஷன்ஸ் அவனே போட்டு குழப்பிக்கிறான், யோசித்துக்கிறான். இப்படி செய்யலாமா, யாருக்கும் தெரியும். ஒரு சைடு அவனோட லவ் ஃபாரர், அவளை அவமானப்படுத்தக்கூடாது, பாவம் அவள் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு சைடு ப்ராப்ளி கோவம், எப்படி இந்த மாதிரி அவள் பண்ணுவான் என்று சொல்லி கோவம். இன்னொரு சைடு இல்லை, அவளை நம்ம சேர்த்துக்க முடியாது, தள்ளி வச்சிடணும் என்று சொல்லி ஒரு யோசனை வருது. இன்னொரு சைடு அப்போ யாருக்குமே தெரியாம இதை செய்யணுன்ற ஒரு யோசனை வருது. ஆனா but he was going through so much inside here. நிறைய நேரத்தில் நம்ம யாருக்குமே தெரியல. சேஞ்ச் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், I'm talking something very important in your life. நீங்க அண்டர்கோ பண்ற அந்த மாற்றங்கள் இருக்கு தெரியுமா, நீங்க எதிர்பார்த்த விதமா நடக்காத காரியங்கள் இருக்கு தெரியுமா, அதனால உங்க வெளியில தெரிகிற போராட்டத்தோட உள்ள பெரிய போராட்டம் உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கியா. ஏன்னா ஏசப்ப இந்த மாற்றத்தை எதுக்கு வச்சார்னா உங்களை முன்னேற்றத்துக்காக வச்சாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா இந்த மாற்றத்தை உங்களை காலி பண்றதுக்காக பயன்படுத்த நினைக்கிறான். For every single person who has changes happening in your life, it is meant for positive. ஆனா பிசாசு அதை நெகட்டிவாக மாற்றி அதை குறித்து உங்களை ரொம்ப யோசிக்க வச்சு, பயப்பட வச்சு, உங்கள் சரீரத்தை, உங்கள் மனசை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சின்ன பின்னமாக்கும்படியாக, பாதாளத்துக்கு கொண்டு போகும்படியாக டீப் இன்சைட் யுவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். And I'm telling you today, பிசாசு இருக்கிற இடம் எங்க? பிசாசு இருக்கிற இடம் எங்க? பிசாசு எங்க இருக்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறான். அங்கதான் அவன் ராஜ்யம். அவனத்தை செய்யறான், நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போக முயற்சி செய்யறான். அப்படியே இழுக்கிறான், அவங்கள டீப் டவுன் கொண்டு போயிட்டே இருக்கிறான். ஐயா நான் சொல்ற கேளுங்க, பாதாளம்னா எல்லாரும் எங்கேயோ ஒரு கூலி எங்கேயோ இருக்கு, அங்கே அது இமாலயா பக்கத்தில், அண்டார்டிகா பக்கத்தில் ஒரு கூலி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை,
உங்களுடைய டெப்ஸை நைட்டில் எந்திரிச்சு திடீர்னு பயந்து எந்திரிக்கிறீங்க தெரியுமா? கெட்ட கனவுகள் வருது தெரியுமா? உங்களுக்கு தப்பான சிந்தனைகள் வருது தெரியுமா? எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ள டெப்ஸில் இருக்கிற பாதாளம் என்ற காரியம் இழுக்கிறான், உள்ள இழுத்துக்கிட்டே போகிறான், உள்ள இழுத்துக்கிட்டே போகிறான். The more he pulls you inside, the more you go into sin and the depths of the pits of darkness. அதான் கெட்ட கெட்ட காரியங்களா வெளியே வருது, கனவுகள்லையும் வார்த்தைகள்லையும் செயல்பாடுகள்லையும். But I want to tell you something. யோசிப்பு அங்கே தான் கொண்டு போனான். கெட்ட தாட்ஸு, குழப்பமான தாட்ஸு, ரொம்ப யோசனை உள்ள கொண்டு போயிட்டே இருந்தான். பட் யூ நோ வாட்? கிரேஸ். வாசிப்போமா? கிரேஸ், கிருபை reaches to your innermost fiber. அப்படின்னு என்ன தெரியுமா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு வெளியே கலர்ஸ் இருக்குது, நிறையா ஒரு நல்ல மெட்டீரியல் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் பிரிக்க 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன நூல், ஒரு சின்ன நூல் தெரியுதா? ஒரு சின்ன நூல், கடைசியில் ஒரு சின்ன நூல். இந்த சின்ன நூலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இந்த நூல் வந்திருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அந்த பிளான்ட்லேருந்து எடுக்கும்பொழுது அது ஒரு சின்ன ஃபைபர். இந்த ட்ரெஸ்ஸாக மாறத்துக்கு முன்னாடி இது நிறைய ப்ராசஸ், நிறைய லெவல்ஸ் போய் தான் இங்கே வந்திருக்கு. அப்போ அந்த கடைசியில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு போனால் அது எவ்வளோ ஆழமாக போயிருக்கணும்ல. பிசாசு உங்களை எவ்வளோ ஆழமாக கொண்டு போனாலும் அங்கே வரைக்கும் துரத்திட்டு வரும் இயேசுவின் கிருபை. And today I want to tell you, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சேஞ்சஸ்னால பிசாசு உங்களை எவ்வளவு ஆழத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சிந்தனைகளை கொண்டு போயிட்டு இருந்தாலும், ஊழியக்காரனாக நான் திரும்பி சொல்கிறேன், ஊழியக்காரனாக கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தோட, இயேசுப்பா எனக்கு மேலே வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தோட நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன், எவ்வளோ ஆழத்துக்கு பிசாசு உங்களை கொண்டு போயிட்டு இருந்தாலும், த பிட்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இந்த பிட்டோட பாட்டம் என்ன தெரியுமா? தற்கொலை எண்ணம். அங்கே தான் கொண்டு போகிறான் கடைசியில். இந்த டிப்ரெஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு போய் அப்படியே யோசிக்க வச்சு ஒரு சேஞ்சில் ஆரம்பித்து இன்னொரு சேஞ்சில் போய் அப்படியே என்ன நடக்கும் எப்படி இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இதானோ யோசிப்பு. கடைசியில் அப்படியே யோசித்தே இருந்தால் ஒரு தற்கொலைக்கு போயிருப்பான். அதை பிட்டோட பாட்டம் அங்கே தான் கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் அப்படியே நேராக நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேரை பிசாசு அப்படி தான் யோசிக்க வச்சு அந்த ஆழத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வச்சு ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் அது இப்படி நடந்து, ஏன் இப்படி நடக்கும், அடுத்து என்ன ஆகும், ஏன் நான் இப்படி நினைக்கலையே என்று சொல்லி யோசிக்க வச்சு ஆழத்துக்கு கொண்டு போய் உங்களையே அந்த ஆழத்துக்கு கொண்டு போய் மரணத்துக்கு கொண்டு போகிறான், மரணத்தின் அதிபதி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை உங்களை தேடி வருகிறது. அவ எவ்வளோ ஆழத்துக்கு கொண்டு போனாலும் அந்த ஆழத்துக்கு வந்து உங்களை மீட்டெடுக்க வருகிறது. அது பேர் தான் அவருக்கு கிருபை. அது பேர் தான் அவருடைய கிருபை. யோசேப்பு அப்படியே ஒரு ஆள யோசிச்சு நம்ம ஒரு லைன்ல ஒரே ஒரு வசனத்தில் வாசித்துறோம். அவன் யோசிச்சுட்டு இருந்தானே. ஆனால் அந்த ஒரு வசனத்துக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ யோசனை இருந்திருக்கும், எவ்வளோ பயம் இருந்திருக்கும், எத்தனை தூக்கமில்லாத இரவுகள் இருந்திருக்கும், எத்தனை வேலை செய்ய முடியாத நேரங்கள் இருந்திருக்கும்.
இதெல்லாவற்றையும் தாண்டி அவனை தேடி வருகிறது அவர் கிருபை. இன்றைக்கு அப்படி பல பேரோட ஆழங்களை தேடி வருகிறத நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிறைய நேரத்தில் அசைவாடுகிறத நான் உணர்றேன். I can feel the Spirit of God moving in this place. I can see so many broken hearts out here. இந்த இடத்துல உடைக்கப்பட்ட இருதயங்கள் பலவற்றை நான் பார்க்கிறேன். நான் சொல்கிறேன், நான் ஜெபித்துட்டு இருந்த நாட்களில் நான் உணர்ந்த எத்தனையோ உடைக்கப்பட்ட உள்ளங்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, அவர் கிருபை உங்களுக்கு தேடி வருது. உங்கள் சூழ்நிலைகளை தாண்டின வல்லமை அவரோட வல்லமை. நீங்கள் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிற இந்த மாற்றங்கள் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவான முன்னேற்றத்துக்காக. ஆனால் அதை பிசாசு பயன்படுத்தி உங்களை கீழே கொண்டு போக முயற்சி செய்கிறான். ஆனால் உங்களை தேடி வருது அவர் கிருபை. உங்களை தூக்கி எடுக்க வருது அவர் கிருபை. இன்றைக்கு விசுவாச வைராக்கியத்தோட நம்ம அறிக்கையிடுவோமா, அவர் கிருபை வருகிறது என்னை காப்பாற்ற, அவர் கிருபை வருகிறது என்னை காப்பாற்ற. இனிமேல அந்த பயத்தின் இரவு கிடையாது. நான் சொல்றேன், இனிமேல் அந்த பயத்தின் இரவு கிடையாது. அந்த இரவு நேரத்தில் அவர் கிருபை தான் மேலோங்கும். இனிமேல அந்த கெட்ட கனவுகள் கிடையாது. இனிமேல அந்த இரவு நேரத்தில் அந்த கனவு நேரங்களில் கர்த்தரின் அபிஷேகம் பெருகும். தூக்கி எடுத்துக்க வராரு. இந்த சரீரம் அவர் உருவாக்குனதுயா. இந்த சரீரத்தை பார்த்து பார்த்து அவர் உருவாக்குனாரு. ஒவ்வொரு நாடி நரம்பையும் அவர் பார்த்து பார்த்து உருவாக்குனாரு. அது பொல்லாத பிசாசுக்கு இறையா விட்டுருவாரா? அதுல பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை நடத்த விட்டுருவாரா? தூக்கி எடுக்க மாட்டாரா? இது என்னோட சரீரம் என்று வர மாட்டார். அதுக்காக நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம உணரணும் அவர் கிருபை. அவர் கிருபை செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம உணரணும். நீ பொல்லாத பிசாசு ஆட்கொள்ள நினைக்கிறான். எந்த சரீரம் கிடைக்கும், எந்த ஆத்துமா கிடைக்கும் என்று சொல்லி அவன் ஒரு கர்ஜிக்கும் சிங்கமா கொலவரி பிடிச்சவனா அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அவர் கிருபை தேடி வருகிறது. ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்க வருகிறது. இட்ஸ் ஜஸ்ட் கமிங். His love is overflowing. It just wants to pick and take us out of this. பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற பல பேர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா தைரியமா சொல்றேன், அவர் கிருபை நம்மளை தேடி வருது. Let no mind be troubled anymore. Let your mind be troubled anymore. He's coming for you. He's coming for you. Jesus is coming for you. யோசேப்பை தேடி போன அவர், அவனுடைய டிப்ரெஷனை மாற்ற முடிஞ்ச அவரால் நம்மளுடைய டிப்ரெஷனை மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்போட டிப்ரெஷனை மாற்ற முடிஞ்ச தேவனால நம்மளோட டிப்ரெஷனை மாற்ற முடியாதா? How many of you believe that he can change it? இந்த கிரேஸ் யோசேப்பை தேடி போச்சு, அவனோட ஆழங்களுக்கு போச்சு. மரணத்துக்கு நேராக போயிட்டு இருந்த யோசேப்பை, பாதாளத்துக்கு நேராக போயிட்டு இருந்த யோசேப்பை, அவனை அந்த கிருபை தேடி போய் அவனோட ஆழத்துக்கு போயிட்டு அந்த 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 போக மனுஷங்க போக முடியாத இடத்துக்கு போய் அவனை தூக்கி எடுத்துட்டு வருது. இதே தான் இந்த கிருபை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் செய்கிறது. அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்கணும். That's where the victory comes. யோசேப்பை பார்க்க ஆரம்பிக்கிறான். யோசேப்பு வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான்?
முதலாவதாக அந்த 20-23 அவன் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, இந்த கிருபை என்ன செய்யும்னா, அதை நீங்க எப்படி பார்க்க முடியும்னா, உங்க ஆழங்களுக்கு, அந்த டெப்ஸுக்கு அது தேடி வரும் பொழுது, அந்த 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 பாட்டம் போர்ஷனையும் அது வந்து தொடும் பொழுது அது என்ன செய்யும், அந்த டெப்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 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 பாட்டமுக்கு போகும் பொழுது உங்கள் மனசு என்னன்னா நிறைய குழப்பமாயிடும், நிறைய சிந்தனைகள் ஆகிடும். என்ன செய்கிறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும். இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வரும். மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் பார்ப்பீங்க, நியூஸ் படிக்கிறது பார்ப்பீங்க, ரொம்ப குழப்பமாயிடும், ஒரு குழப்பமாக இருக்கும் அந்த இடம். முதல் தீர்வு அங்கே என்ன பார்ப்பீங்கன்னா, கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு இருக்கும். தெளிவு, எல்லாரும் சொல்லுங்களேன், தெளிவு, கிறிஸ்டல் கிளியர் தெளிவு. சொல்லுங்க, நீங்க என்ன பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியர் தெளிவு. உங்க மைண்ட் கிறிஸ்டல் கிளியரா யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கன்ஃபியூஸ்டா குழப்பமா யோசிச்சுட்டு இருந்த உங்க மனசு அப்போ தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சொல்லுங்களேன், தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிடும். 10 நீங்க சொல்றது 10 தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிடும். 20-23 மட்டும் ஒரு வாட்டி வேகமா வாசிங்க எனக்காக. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை ஃபர்ஸ்ட் கிளியர் ஆன்சர். தள்ளி வச்சலாமா இது பண்ணலாமா யோசிக்கிறான். கிளியர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். என்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறார். கிளியர். ஃபஸ்ட்டு நீ இந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது, அவளை சேர்த்துக்கணும். 2வது அந்த குழந்தை எப்படி உருவாச்சு. 3வது அந்த குழந்தை எதுக்காக உருவாது. கிளாரிட்டி ஆஃப் தாட் பார்த்தீங்களா, கிறிஸ்டல் கிளியராக இருக்கா. ஏதாவது குழப்படி இருக்கா. 1 2 3 நீங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது, பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது, அந்த பாதாளத்துக்கு நேரம் அவங்களை பிசஸ் கொண்டு போகும்போது ஒரு கன்ஃபியூஷன், பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது, அந்த கிரேஸ் தேடி வரும் பொழுது, அந்த கிரேஸ் என்ன பண்ணும், அந்த கன்ஃபியூஷனை மாற்றி கிளாரிட்டி கொடுக்கும், அந்த குழப்பத்தை மாற்றி தெளிவு கொடுக்கும். அடுத்து இதுதான் செய்யணும். எதுக்காக இதை செய்யணும், இதை செஞ்சால் என்ன ஆகும், ஏன் உனக்கு இப்படி நடக்குது, அதுக்கு என்ன தீர்வு. கிருபை சேர்றத பாருங்க. ப்ரிசிஷன், வித் ப்ரிசிஷன்னா ஷார்ப்பா, தெளிவா, கிளியரா. புல்சை என்று சொல்லுவாங்க. இந்த இது அடிப்பாங்க தெரியுமா, டாட் விளையாடுவாங்க தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் வித் ப்ரிசிஷன், ரைட் ஆன் த டார்கெட். கொஞ்சம் கூட குழப்பமே இருக்காது. அடுத்தது மத்தேயு 2:13-13 வாசிங்க. ப்ரொடெக்ஷன். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏறாது என்ன பண்ணுறான், அவனுக்கு நியூஸ் வந்துடுது, இந்த மாதிரி ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், யார் அதுன்னு தெரியாதனால அந்த வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தையும் கொலை பண்ணுறான். ஆனால் பாருங்க, இந்த கிரேஸ் என்ன பண்ணுது, அவனை தேடி வந்து
மாற்றம் தான், சேஞ்ச் தான். எகிப்துன்றது வேற அந்நிய தேசம்தான். ஆனாலும் அவனுக்கு கிளியராக ப்ரிசிஷனோட ப்ரொட்டெக்ஷனை கொடுக்குது, பாதுகாப்புக்கான வழியை கொடுக்குது. பாருங்க, இந்த மாற்றத்தின் நேரங்களில் நமக்கு குழப்பம் இருக்கிறதோட சில சமயம் பாதிப்புகளும் உண்டாகுது, பல இழப்புகள் உண்டாகுது. ஆனால் அவர் கிருபை என்ன செய்யுதுன்னா அந்த இழப்புகள்லேருந்து பாதிப்புகள்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, பாதுகாக்குது. இல்லை இப்படி போதா, இதை செய், அதை அந்த டிசிஷன் எடுக்காத, இந்த டிசிஷன் எடு, இவங்ககிட்ட போதா, இதை பண்ணு, அதை பண்ணு என்று சொல்லி தெளிவாக உங்களை நடத்துறதை பார்ப்பீங்க. நீங்கள் அந்த அவர் கொடுக்குற ஆலோசனைகள் படி நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் திரும்பி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த வருஷத்தை கொஞ்சம் எக்ஸாம்பிளாக எடுத்து பாருங்களேன். இந்த வருஷம் ஆண்டவர் எவ்வளோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்க, நிறைய விஷயத்தை. நீங்கள் அந்த விஷயம்லாம் நீங்கள் ஒரு வேளை செஞ்சுருந்தீங்கன்னா, போயிருந்தீங்கன்னா, இல்லாட்டி நீங்கள் வந்திருப்பீங்க, உங்கள் நண்பர்கள் சிலர் போயிருப்பாங்க, எப்படிப்பட்ட ஆபத்துகள், எப்படிப்பட்ட இழப்புகள் நடந்திருக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆண்டவர் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாருன்னு பாருங்க. கிருபை, கிருபை ப்ரொடெக்ட் பண்ணும். You will see it, it is protecting you. You will see it protecting you. கடைசியா மத்தேயு 2:19 பொசிஷன். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார். அடுத்த வசனம் வாசித்துருங்க, 20 வாசித்துருங்க. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தான். ஆகிலும் அர்கிலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்திற்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசிரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். பாருங்க, எகிப்தில் ஏரோது இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போகுது. நீ திரும்பி வரலாம், இஸ்ரவேலுக்குள்ள திரும்பி வரலான்ற இன்ஃபர்மேஷன் போகுது. ஃபேமிலியோட திரும்பி வராங்க. ஆனால் திரும்பி வரும்போது ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் அங்கே நடக்குது. இல்லை, நீ இங்கே வராத, கலிலேயில் போ என்று சொல்லி அந்த கலிலேயாவில் போய் தங்கும்படியாக ஒரு சின்ன கரெக்ஷன். ஆல் ஃபார் குட். நீங்கள் அப்புறம் எடுத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் தேவனோட திட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த பொசிஷனிங் பாருங்களேன், கரெக்டாக எந்த இடத்துல இஸ்ரேலுக்குள்ளே வரலாம், எந்த இடத்துல போய் இருக்கணும், அந்த ஸ்மாலஸ்ட் கரெக்ஷன் வரைக்கும் பண்ணுறாங்க. அவனுக்கு ஜோசப்க்கு அந்த ஸ்மாலஸ்ட் கரெக்ஷன் வரைக்கும் அந்த கர்த்தரோட கிருபை அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த கிருபை உங்களுக்குள்ளே வரும்பொழுது, இந்த கன்ஃபியூஷன்ஸில், இந்த சேஞ்சஸ் டைமில் அந்த கிருபை வரும் பொழுது அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களை சரியான இடத்துல வைக்கும். எங்கே நீங்கள் இருக்கணுமோ அந்த இடத்துல உங்களை வைக்கும், பிளேஸ் பண்ணும். இதுக்கு தெரியுமா, கர்த்தர் வைத்திருக்கிற முன்னேற்றத்திற்கு. ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக மிக டஃபஸ்ட் சேலஞ்சு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், மாற்றத்தை கையாள்வது. அதில் தான் பல பேர் காணாமலே போயிடுறாங்க. ஆனால் கர்த்தரோட கிருபை நமக்கு அந்த இடங்களில் பெருகுகிறது. நம்மளை பூ போல, நம்மளை கைத்தாங்கலாக, நம்மளை அரவணைத்து, நம்மளை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரிசிஷனோட ப்ரொட்டெக்ஷன் பண்ணி பொசிஷன் பண்ணுகிறது. தெளிவு கொடுத்து பாதுகாத்து சரியான இடத்தில் நிறுத்துகிறது. இதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டாம். இதை பார்க்க கற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவங்க வைத்திருக்கிற அந்த முதன்மையான இடத்திற்கு கடந்து செல்வார்கள். ஆனால் I want to finish with something beautiful, something really beautiful. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரும் பொழுது
ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யோசேப்பு கிட்ட ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். யோசேப்புங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. யோசேப்புன்ற ஒரு கேரக்டருக்குள்ள இவ்வளோ பெரிய காரியங்கள் ஒளிந்திருக்கிறது. இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஷார்ட் பட் வெரி பவர்ஃபுல், இம்பேக்டிங். பட் யோசேப்பு சொன்ன வார்த்தைகள்லாம் என்ன? 0. ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தை இல்லை, ஒன்லி ஆக்ஷன். அந்த ஷார்ட் பீரியடில் அதிகமாக ஓடினது ஜோசப். என்ன வேலை இருந்திருக்கும் அவருக்கு, யோசித்து பாருங்க. எவ்வளோ அவர் சந்தித்த பிறகும் இங்கேருந்து அந்த ஃபுல் ப்ரெக்னென்ட் உமனை, சேவியரை சுமந்திருக்கிற அந்த உமனை பத்திரமா பெத்லெஹேம் வரைக்கு கூட்டு போயிட்டு அங்கே குழந்தை பிறந்தவொடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு எகிப்தில் போய் அங்கே அவ்வளோ நாள் இருந்து திரும்பி அங்கேருந்து வந்து, வாவ், he was a man of action. இந்த காலகட்டங்களில் பேச்ச குறைங்க பாஸ். புலம்புறத, அழுகுறத, கர்த்தர் உயர்த்தும் போது பெருமை பேசுறத கட் பண்ணுங்க. அப்போதான் கர்த்தர் நம் மூலமாக செய்கிற காரியங்களை இந்த உலகம் பார்க்கும். It will see by the actions. கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆக்ஷனில் வெளிப்படும். And the greatness will be displayed.